எப்போயும் நம்ம ஒரே போல் உருளைக்கிழங்கு மசாலா செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி மசாலா சேர்த்து செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். நம்ம வந்து உருளைக்கிழங்கு மசாலா பண்ண போகிறோம். அதுக்கு முதல்ல மசாலா வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் வந்து இந்த ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். அதே ஸ்பூனில் 3/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துட்றேன். அடுத்து 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்துடலாம். அவ்வளோதான், மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து தாளிச்சிடலாம். அடுத்ததாக கடாய் வச்சுட்டு நம்ம வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 2 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 பிரிஞ்சி இலை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 1 துண்டு பட்டை, இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸ் பட்டையாக 1 துண்டு எடுத்துருக்கேன். இப்போ அதை சேர்த்துடலாம். நல்லா சீரகம் பட்டை கிராம்பெலாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துடலாம். அவ்வளோதான், நல்லா இந்த மாதிரி மசாலா போட்டு அந்த எண்ணெயில் நல்லா வதக்குனதுக்கப்புறமா ஒரு 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். அந்த 2 தக்காளியவும் இது கூடவே சேர்த்துடலாம். அடுத்து தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா தக்காளி வந்து நல்லா மசியணும், அந்த மாதிரி வதக்கிக்கலாம். இதில் வெங்காயம் பூண்டு எதுவுமே சேர்க்க தேவையில்லை, வெறும் மசாலா தக்காளி மட்டும்தான் சேர்த்துருக்கோம். இதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு தான் சேர்த்துக்குவோம். இது நல்லா தக்காளி வந்து நல்லா வதங்கி வரட்டும், அதுக்கப்புறமா நம்ம மற்றதை சேர்த்துக்கலாம். மசாலாவில் போட்ட தக்காளி வந்து நல்லா இந்த மாதிரி மசிஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து வேக வச்ச உருளைக்கிழங்கை சேர்த்துக்கணும். நான் வந்து 2 உருளைக்கிழங்கை இது போல் நல்லா வேக வச்சு மசிச்சு எடுத்துருக்கேன். அதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தண்ணியும் சேர்த்துக்கலாம். இது ரொம்ப கெட்டியாக இருக்கனால கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டா கொஞ்சம் நல்லா ஒரு கிரேவி பக்குவத்துக்கு வரும். அதனால் கொஞ்சம் தண்ணியை சேர்த்துடலாம். தண்ணி சேர்த்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு. முதல்ல வந்து தக்காளி வதங்கிறதுக்காக தான் கொஞ்சம் உப்பு போட்டோம். அதனால் உப்பு சரி பார்த்து நல்லா உப்பு சேர்த்துக்கோங்க. நமக்கு வந்து கிரேவி வந்து இந்த பக்குவத்தில் இருக்கணும். நம்ம பூரிக்கு ஊற்றி சாப்பிட்றப்போ இந்த மாதிரி பக்குவத்தில் இருக்கணும். அதனால் இன்னி கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா உருளைக்கிழங்கு அப்படியே வேக வேக அப்படியேவும் கெட்டியாகும். அதனால் தண்ணி வந்து பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா ஒரு 2 கொதி விடுவோம், அதுக்கப்புறமா பார்த்துக்கலாம். அவ்வளோதான், இது நல்லா கொதிக்கட்டும். ரொம்ப நேரம்லாம் கொதிக்க வேணாம், ஒரு 2 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா இறக்கிக்கலாம். நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டு அந்த மசாலாவோட பச்சை வாசமெல்லாம் நல்லா போயிடுச்சு. இந்த மாதிரி நல்ல ஒரு கிரேவி பக்குவத்துக்கு வந்துருச்சு பாருங்கள். இந்த டைமில் நம்ம இறக்க போகிறதுக்கு முன்னாடி நல்லா 1 ஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தியும் அப்படியே ஒரு கையளவுக்கு மல்லித்தலையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு அப்படியே இறக்குறது தான். அவ்வளோதான், சூப்பரான மசாலா ரெடி. இது வந்து பூரிக்கு மட்டும் இல்லை, சப்பாத்திக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும், இட்லிக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும், தோசைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இதில் வந்து வெங்காயமும் சேர்க்கலை, பூண்டும் சேர்க்கலை, இந்த 2மே சேர்க்காம சூப்பரான ஒரு மசாலா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். பார்க்குறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குது. எவ்வளோ கிரேவி பக்குவம் அப்படி இருக்கு வந்துருக்கு பாருங்கள். எவ்வளோ நல்லா இருக்குது பார்த்தீங்களா, பார்க்குறதுக்கே ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த அளவுக்கு பக்குவம் கிரேவி மாதிரி இருக்குது. நல்லா ஆற ஆற இன்னும் கொஞ்சம் கெட்டியாயிரும், அதனால் ஒன்றும் பரவாயில்ல. இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து பூரி செஞ்சு சாப்பிட்லாம். அருமையான டேஸ்ட்டில் பூரிக்கு அருமையாக மசாலா ஒன்று செஞ்சுருக்கோம். எப்போயும் நம்ம ஒரே போல் உருளைக்கிழங்கு மசாலா செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி மசாலா சேர்த்து செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். அதில் என்னென்னா பூண்டு சேர்க்கலை, அதுக்கப்புறமா வெங்காயம் சேர்க்காமல் நம்ம செஞ்சுருக்கோம். நீங்கள் வந்து பூண்டுக்கு பதில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் கூட சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.